வணக்கம். மாயபந்தர் தர்மபுரை சேர்ந்த சிவபுரம் கிராம பஞ்சாயத்தில் வசித்து வரும் ஒரு ஏழை விவசாயி தான் வருண் மஜும்தார். இவர் கடந்த 5ஆம் தேதி தனது நண்பருடன் செல்கையில் லோக்கிநாலா எனப்படும் இடத்தில் பாலம் இல்லாததால் நீரில் அடித்து செல்லப்பட்டு இறந்திருக்கிறார். லோக்கிநாலாவில் பாலம் இல்லாததால் இங்கு மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த லோக்கிநாலாவில் பாலம் இல்லாததால் பல ஆண்டுகளாக இந்த ஒரே இடத்தில் ஏற்பட்ட 15வது மரணம் இது என்று தெரிய வருகிறது. வருண் மஜும்தாரின் இந்த மரணம் இந்த வெள்ளத்தால் தான் என்று அங்கு உள்ளவர்கள் சொல்கின்றனர். அதாவது இந்த லோக்கிநாலாவில் ஒரு பாலம் இல்லாததால் அங்கு கடந்து செல்ல முடியாமல் அங்கு அடித்து வரும் வெள்ளத்தில், மலையில் ஏற்பட்டு வரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது என்றும், அந்த பாலத்தை கடக்க முடியாமல் மிகவும் அங்கு உள்ள வசித்து வரும் மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். வருண் மஜும்தார் அவர்களின் மரணம் குறித்து அந்தமான் நிக்கோபார் எம்பி விஷ்ணு பத்ராய் அவர்கள் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த மரணம் ஏற்படுவதற்கு ஒரு சரியான பாலம் இல்லாதான் காரணம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, தனது முந்தைய பதவி காலத்தில், அதாவது 2014 2019 வரை உள்ள தனது பதவி காலத்திலேயே அங்கு ஒரு இரும்பு பாலம் கட்டப்பட இருந்ததாகவும், அந்த இடத்தில் பாலம் கட்டுவதற்கு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டியதாகவும், பின்னர் சில சூழ்நிலைகளால் அப்பொழுது உள்ள ஆட்சியாளரின் அலட்சியத்தால் அங்கு பாலம் கட்ட முடியவில்லை என்று அவர் கூறியுள்ளார். பின்னர் 6.02 கோடி ரூபாய் மதிப்பீடு அளவில் ஒரு பாலம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு, பின்னர் அங்கு இடம், அந்த பாலம் கட்டுவதற்குரிய ஒதுக்கப்பட்ட அந்த இடம் நிலுவையில் இருப்பதால் அங்கு இன்னும் பாலம் கட்டப்படவில்லை என்று ரே அவர்கள் கூறியுள்ளார்கள். நமது நிருபர் இன்று அந்த பாலத்தில், அந்த வெள்ளத்தில் மரணமடைந்த வருண் மஜும்தார் வீட்டிற்கு நமது நிருபர் இன்று சென்றனர். அவரின் மனைவி மற்றும் அவரது 2 மகன்களையும் சென்று நமது நிருபர் சந்தித்தார். அவருடன் புகைப்படம் எடுத்தார்கள். அவரது மனைவி கூறுகையில், தனது குடும்பம் மிகவும் வறுமையில் இருப்பதாகவும், அந்தமான் நிர்வாகம் தனது கணவரின் இறப்புக்கு எந்த ஒரு இழப்பீடும் வழங்கவில்லை என்றும் அவர் கூறினார். லோக்கிநாலாவில் ஒரு நல்ல பாலம் அமைந்தால்தான் அங்கு வாழும் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.